நம்ம இன்றைக்கி இன்டர்நெட்டை பல வகையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு தெரியுமா? இது டிஃபென்ஸுக்கோசரம் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க், க்ளோஸ்டு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் வந்து இன்டர்நெட். அதாவது யூஎஸ் மிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸால் உருவாக்கப்பட்டது தான் இது. ARPANET, ஏர்பேண்ட் அப்படிங்கிற ஒரு இதால் உருவாக்கப்பட்டதாக இது. அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. இது வந்து நியூக்ளியர் அட்டாக்கோட கோஆர்டினேட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் அக்டோபர் 29, 1969 அன்னைக்கு UCLA அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி மூலமா இது பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்கிராஃப்ட் அண்ட் பாப்கார்ன் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் தான் வந்து இது டெவலப் பண்ணாங்க. TCP அண்ட் IP அப்படிங்கிற டேர்மட்டை இது பண்ணாங்க. IPங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால், TCP அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்தீங்கன்னா January 1, 1983 ப்ராப்பராக வந்து நெட்வொர்க் வந்து ஓவர்வெல்ம்டாக இன்னைக்கு மாடர்ன் இதில் இருக்கிற மாதிரி சுவிட்ச் ஆகுது. இயர்லி 90s டைமான 1991 வேர்ல்டு வைடு வெப்பாக இது வந்து பப்ளிக் இது பண்ணுறாங்க. இதோட பேசிக் ஸ்டார்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா CERN இவங்க தான் இது பண்ணாங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருங்கன்னா டிம் பர்னர்ஸ்-லீ, அதாவது உலகத்தோட ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஒருத்தர். இதுக்கப்புறம் தான் வந்து வெப் ப்ரௌசர் இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் எவால்வ் ஆகிருக்கு.